Hello friends, welcome to Savage Point. நான் உங்க ஏஸ் guys. So finally the wait is over அப்படின்ற மாதிரி வடச்சென்னை 2 படத்தை பத்தினா நிறைய ஃபர்தர் அப்டேட்ஸ்லாம் கிடைச்சிட்டு இருக்கு. முக்கியமா வெற்றிமாறன் அண்ட் சிம்பு இவங்க ரெண்டு பேரும் கூடிய சீக்கிரமே ஒரு ப்ராஜெக்ட்ல இணைய போறாங்க. தென் ஒரு பெரிய ஷாக்கிங்கான நியூஸ், வாடிவாசல் டிராப்ட் இப்படின்னு சொல்லிட்டு பல நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் அண்ட் ரூமர்ஸ் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல வெற்றிமாறன் சார் அண்ட் அவரோட ப்ராஜெக்ட்ஸை வந்து சுத்தி வந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் என்ன ஓவராலா இந்த ப்ராஜெக்ட்ஸை பத்தினா பல விஷயங்கள் டீட்டெயிலா இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். அதனால ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஆஃப்டர் விடுதலை 2 இந்த படத்துக்கு அப்புறம் நேரா வாடிவாசல் தான் டைரக்ட் பண்ண போறாரு டைரக்டர் வெற்றிமாறன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஏன்னா வாடிவாசல் படத்துக்கான அந்த ஒரு சிஜி அனிமட்ரானிக் இதுக்கான வேலைகள்லாம் லண்டன்ல வந்து பேரலா அவர் பார்த்துட்டு இருந்தாரு. ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் இதெல்லாமே வந்து விடுதலை படத்தோட அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கும் போதே இந்த படத்துக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கும் பேரலா பண்ணிட்டு தான் இருந்தார் வெற்றிமாறன் சார். ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் இழுத்தடிச்சுட்டு இருக்கு கலைப்புலி தானு சார் கால் ஷீட்டுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பெரிய அட்வான்ஸை கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ் இருக்குன்றனால கூடிய சீக்கிரம் இந்த ப்ராஜெக்டை டேக் ஓவர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த இயர் செப்டம்பர்ல இருந்து ஆர் அக்டோபர்ல இருந்து ஷூட்டிங் போறதா ஐடியா இருந்திருக்கு. பட் இப்போ ஃபைனலி இப்ப கிடைச்சிருக்கக்கூடிய ரூமர்ஸ் படி வந்து பாத்தீங்கன்னா சூர்யா சார் இந்த ஒரு படத்துல இருந்து வெளியே ஏறிட்டாரு. அதாவது வாடிவாசல் படம் டிராப்ட், ஐ மீன் சூர்யா சார் இல்லாம மேபி ஃபியூச்சர்ல வேற யாராவது ஆக்டர்ஸ் நடிக்கலாம். பட் இந்த படத்துல அபிஷியலா இனி சூர்யா சார் இல்ல அப்படின்ற மாதிரி நிறைய ரூமர்ஸ் வந்துகிட்டு இருக்கு. ஆல்ரெடி சூர்யா சார் வந்து ஏகப்பட்ட குட் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. லைக் இரும்பு கை மாயாவி இப்போ அமீர் கான் சார் தான் பண்ண போறாரு. அது வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு அந்த ஸ்டோரியை வந்து நரேட் பண்ணிருக்காரு. அது கூடிய சீக்கிரம் நடக்கும் அப்படின்ற மாதிரியான ரூமர்ஸ் வந்துட்டு இருந்தது. அதே மாதிரி பராசக்தி படம் அந்த படத்தோட இனிஷியல் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஏன் அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்லாம் கூட அபிஷியலா சுதா கொங்கராமன் நம்ம சூர்யா சார் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று வரப்போது அதுதான் பராசக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இதெல்லாமே அந்த டைம்ல வந்து பெருசா வந்துட்டு இருந்தது. அப்படி இருக்கும்போது அதுல வந்து சூர்யா சார் வெளியேறி அதாவது புறநான ஒரு ப்ராஜெக்ட் வந்து பராசக்தியா மாறிச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலி அட்லீஸ்ட் வாடிவாசலாவது இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட இருந்த ஃபேன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ வாடிவாசல்ல இருந்தும் வெளியேறிட்டாரு. இப்போ வந்து வெங்கி அட்லு அவரோட ப்ராஜெக்ட்ல தென் அதுக்கப்புறம் மகாராஜா அண்ட் சித்தா இந்த ரெண்டு படத்தோட டைரக்டர்ஸ்ட வந்து பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அவங்களோட படத்துல மேபி அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் நடிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ரோலெக்ஸ் இது மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சார் வச்சு ஃபர்தரான ப்ராஜெக்ட்ஸ் தான் அப்படியே லைன் அப் அங்கிட்டு போய்கிட்டு இருக்கு. அதன் காரணமா வந்து பாத்தீங்கன்னா இப்போ வெற்றிமாறன் சார் இல்ல அப்படின்னு ஆயிடுச்சு. இங்க ஆல்மோஸ்ட் முடிச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு ப்ராஜெக்ட் அடுத்து வாடிவாசல் யார் நடிக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது எஸ்டிஆருக்கும் வெற்றிமாறன் சாருக்கும் இப்போ வந்து ஒரு டாக்ஸ் ஒன்று போயிட்டு இருக்கு. லைக் அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ஒருவேளை வாடிவாசல் எஸ்டிஆர் சார் தான் பண்ண போறாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூ டேஸ் பேக் வந்து நிறைய ரூமர்ஸ் வந்து ஓடிட்டு இருந்தது. பட் இப்போ ஃபைனலி வாடிவாசல் பண்ணல, அவங்க வந்து ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிம் தான் பண்ண போறாங்க. அதுக்கான ஒரு ஸ்டோரி நரேஷன் தான் வெற்றிமாறன் சார் வந்து சிம்பு சார்ட்ட சொல்லியிருக்காரு. லைக் நார்த் மெட்ராஸ் பேஸ்டான ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிம் தான் அவங்க பண்ண போறாங்க. அதுக்கான ஒரு ஸ்டோரியை தான் நரேட் பண்ணிட்டு வந்திருக்காரு வெற்றிமாறன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபைனலி நிறைய விஷயங்கள் ரொம்ப க்ளோஸ்ட் சர்க்கிள் வந்து கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அதுலயும் முக்கியமா ரேண்டமான ஒரு நார்த் மெட்ராஸ் ஸ்டோரியா இல்லாம ஆல்ரெடி வெற்றிமாறன் சாரோட ஒரு எபிக் கிளாசிக்கா இருக்கக்கூடிய வடச்சென்னை அந்த படத்துக்கு தொடர்பா இருக்கக்கூடிய ஒரு படமா தான் இது இருக்க போகுது அப்படின்ற மாதிரி இப்போ ரீசெண்டா சொல்றாங்க. வடச்சென்னை 2 தான் பண்ண போறாரு. வடச்சென்னை 2ல இனிமே தனுஷ் சார் இல்ல, சிம்பு சார் வச்சு தான் பண்ண போறாரு. ஏன்னா தனுஷ் சார் வந்து டோட்டலி பிஸி ஆயிட்டாரு. அவர் படத்துல நடிக்க இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல டேட் கொடுக்கலன்றனால அவர் வந்து அவரை டிராப் பண்ணிட்டு அன்பு கேரக்டர் சிம்பு சாரை வச்சு பண்ண போறாரு அப்படின்ற மாதிரியான ரூமர்ஸ்லாம் வந்து இருக்கு. பட் ஃபைனலி இப்ப கிடைச்சிருக்கக்கூடிய நியூஸ் படி எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. தனுஷ் சார் இருக்க தான் போறாராம். சிம்பு சார் வேற ஒரு ரோல் பண்றாரு. லைக் இனிஷியலி வந்து பாத்தீங்கன்னா வடச்சென்னை படத்தை பொறுத்தவரையும் ரெண்டு முக்கியமான கேரக்டர்ஸ் இருந்திருக்காங்க. அதுல ஒன்னு அன்பு, அதுக்கப்புறம் ராஜன், அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான கேரக்டர் வந்திருக்கு. அதுக்கும் அன்புக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒரு பேட்டில் இருக்கிற மாதிரி அதாவது பிரசன்ட் டைம்ல அந்த மாதிரி போயிருக்கு. அந்த ஒரு கேரக்டர் தான் சிம்பு சாருக்கு சொல்லியிருக்காங்க. அதை வச்சு ஒரு ஸ்டாண்டலோனா அந்த ஒரு கேரக்டர் வச்சு மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு படம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வடச்சென்னை 2 பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி டாக்ஸ் போயிட்டு இருக்கு. இதை பத்தி தனுஷ் ஆர்ட்டையுமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா ஷூட்டிங் டெல்லி அண்ட் பொம்பைல போயிட்டு இருக்கு. ஸோ அங்க போய் தனுஷ் ஆர்ட்டையுமே இதை சொல்லிட்டு வந்திருக்காரு வெற்றிமாறன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ரூமர்ஸ் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அதாவது இப்போ எஸ்டிஆரை வச்சு வந்து பாத்தீங்கன்னா பண்ணக்கூடிய அந்த நார்த் மெட்ராஸ் பிலிம் தனுஷ் சாரோட வெர்ஷன் ஆஃப் வடச்சென்னையை நம்ம பார்த்திருப்போம், அன்போட வெர்ஷன் ஆஃப் வடச்சென்னையை பார்த்திருப்போம். இது வேற ஒரு வெர்ஷன் ஆஃப் வடச்சென்னையை நம்ம பார்த்துட்டு ஃபைனலி வடச்சென்னை 2ல இந்த ரெண்டு கேரக்டர்ஸ் என்ன பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு வெர்ஷனா தான்
வடச்சென்னை 2ல பார்ப்போம். வடச்சென்னை 2 வந்து ஒரு பிக் ஃபிலிமா இருக்கணும் அப்படின்றதுக்காக இப்படி பண்றாங்க. இனிஷியலி வடச்சென்னை பார்ட் 1லயே வந்து பாத்தீங்கன்னா ஜூனியர் என்டிஆர் ஆர் ராணா இவங்களை வச்சு ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்லயே ட்ரை பண்ணியிருக்காரு. பட் அதெல்லாம் அமையாம அதுக்கப்புறம் அந்த கேரக்டர் அப்படியே ஸ்லோ டவுன் பண்ணிட்டார் ரைட்டிங்ல. இப்போ ஃபைனலி சேம் கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து அதை எஸ்டிஆர் சாரை வச்சு பண்ண வச்சு ஒரு பெரிய ஒரு ரோல் கொடுக்கலாம். அதை வச்சு அப்படியே வடச்சென்னை 2க்கு கனெக்ஷன் கொடுத்து வடச்சென்னை 2 வந்து இவங்க 2 பேரை வச்சு எடுக்கலாம். பிக் ஸ்டார்ஸ், அதுவும் 2 காம்படிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய பிக் ஸ்டார்ஸ் 2 பேரும் ஒரு படத்துல இருக்காங்க. அதுவும் ஒரு ஹைலி ஆன்டிசிபேட்டட் பார்ட் 2 ப்ராஜெக்ட் அப்படின்னும் போது நிச்சயமா இது வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்டா இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு பிளானிங்ல இப்போ இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கேட்கறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா பயங்கர பேங்கரா இருக்கு. இதே மாதிரி நடந்தா கண்டிப்பா வேற லெவல்ல இருக்கும். ஏன்னா மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் ப்ராஜெக்ட் அப்படின்னு வந்து இந்த மாதிரியான ஒரு பெரிய ஸ்டார்ஸோட வேற மாதிரியான ஒரு வெர்ஷன்ல இது நம்ம பார்க்க போறோம் போது நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹைப் இப்பவே கிரியேட் ஆகுது. ஸோ கூடிய சீக்கிரம் இந்த படத்துக்கான இந்த ஒரு ப்ராஜெக்ட்ஸ்க்கான ஃபர்தர் அப்டேட்ஸ் அண்ட் லீக்ஸ்லாம் இன்னும் நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நாளைக்கு உங்களுக்கு மீட் பண்றேன். அதுவரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.